இந்த வீடியோ லாஸ்ட்டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் சேர்த்து எடுத்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போலாம் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு 2 நாள் வீடியோவெல்லாம் சேர்த்து போடுற அளவுக்கு தான் வீடியோஸ் எடுக்க முடியுது. நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு இனிமேட்டு வந்து வீடியோஸை வந்து கொஞ்சம் பெருசாக போடணும்னு பார்க்குறேன். என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேன்றதால முதல் வீடை பெருக்கி விட்டுட்டேன். பூஜாவை வந்து வீடை துடைச்சி கொடுக்க சொல்லியிருந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா துணி நிறைய இருந்தது கையில் துவைக்க வேண்டியது. அதெல்லாம் வந்து நான் துவைச்சிட்டு வரதுக்குள்ளே பூஜா எனக்கு வீடை துடைச்சி கொடுத்துட்டா. கால் மிதி மேட்டெல்லாமும் வாரத்தில் ஒரு நாள் தான் மாற்றி விடுவேன். அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு உள்ளே வந்து சாமான் தைக்கலான்னு வந்துட்டேன். பால் பாத்திரம், அப்புறம் வந்து காலையில் சாப்பாடு கட்டிட்டு போகிற பாக்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்கணும். வெளியிலையும் வந்து கழுவி விட்டுட்டு வந்துட்டேன். பூஜாவுக்கு வீடை மட்டும் தான் துடைக்க தெரியும். வெளியில் கழுவி விட மாட்டாங்க அவங்க. சரி, நான் வந்து கண்ணுக்குட்டிலாம் கட்டுறதால வந்து ரொம்ப கண்ணுக்குட்டி வந்து பாத்ரூம்லாம் போயிடுறதால அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். வானம் வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருக்கிறதால மழை வரும்னு சொல்லிவிட்டு மிஷினில் போட்ட துணியெல்லாம் மேலே படிக்கட்டாண்ட போட்டு விட்டுட்டு வந்தாச்சு. முதல்லாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வந்து பூஜை சாமான் வந்து விளக்கிடுவேன். இப்போ வந்து வேலைக்கு போகிறதால வாரம் வாரம் செய்ய முடியல. வீடை மட்டும் துடைச்சி விட்டுருவேன் வாரத்தில் ஒரு 3 நாள். பூஜை பாத்திரம் எல்லாமேட்டு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தேய்ச்சிக்கலான்னு விட்டுட்டேன். பூஜாக்கும் வந்து டான்ஸ் யூனிஃபார்ம் தைக்கிற வேலை இருக்குது. ஆல்ரெடி கழுத்து வலி இருக்கிறதால நம்மளால் கண்டினியூவாக செய்ய முடியாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து தச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பூஜா மட்டும்தான் பாவம் கிளாஸில் இன்னும் யூனிஃபார்ம் போடாமல் போயிட்டுருக்கா. அதுவே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கட்டிங் மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா பூஜா ஸ்கூலில் விட்டு வரும்போது நான் ரெகுலராக வாங்குகிற 555 ஷாப் வந்து அங்கே இருக்குது. அந்த ஷாப்பில் எதனா கலெக்ஷன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். புகழுக்கு வந்து யூனிஃபார்ம் உள்ள போடுறதுக்கு வந்து பேண்டீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் எதனா கலெக்ஷன் இருக்குமான்னு போனேன். எதுவுமே வரல. சண்டே தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்துட்டு அங்கே எதுவுமே வாங்க முடியல. மறுநாளும் ஸ்டிச்சிங்கில் வந்து கட் பண்ணதை எடுத்து ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன். மிஷினில் உட்காந்து ரொம்ப நாள் ஆனதால் எப்போவுமே மிஷினில் உட்காரதுக்கு முன்னாடி முதல் மிஷினை வந்து நம்ம ஆயில் போட்டுட்டு நல்லா காட்டன் துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு மிஷின் சீக்கிரமாக வீணாக போயிடும். நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து ரொம்ப வருஷம் நம்மளுக்கு மிஷின் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எப்போ தைக்க உட்காந்தாலுமே மிஷினில் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு உட்காரணும். மாட்டுக்கு வந்து தீவனம் வாங்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.